தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தைரியப்படுத்தும் இரத்தம். எபிரெயர் 10:20 அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்பது சாதாரணமான மனித இரத்தம் அல்ல. அது பரிசுத்தமானதும் பாவமில்லாததும் தெய்வீக தன்மையுடன் நம்மை தைரியப்படுத்துகிறதுமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு மீட்பும் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கப்படுதலும் உண்டாயிருக்கிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பழைய ஏற்பாட்டில் பல விலங்குகள் கொல்லப்பட்டன. ஆனாலும் அவை பாவத்தை நிரந்தரமாக நீக்க முடியவில்லை. ஒரே ஒருவரின் இரத்தம் அனைத்தையும் நிரந்தரமாக சுத்திகரிக்கிறது. நம்முடைய பாவங்களை கழுகி நமது முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுகிறார். பிசாசின் தந்திரங்களை முறியடித்து ஜெயம் பெறச் செய்கிறார். இருளின் அந்தகார கிரியைகளை அழித்து வெற்றி பெறச் செய்கிறது. நம் மனதை எப்பொழுதும் சுத்தப்படுத்தி புதிய உடன்படிக்கையை உறுதி செய்கிறது. அவ்வளவு வல்லமை மிக்க இரத்தம் நம்மை உலக கண்களுக்கு மறைத்து பாதுகாக்க அன்னிதினமும் ஜெபிப்போம். நமது பின் சந்ததிகள் மீதும் இந்த வல்லமை மிக்க இரத்தத்தை பூசி ஜெபிப்போம். சகல பாவ சாப கட்டுகளுக்கு நம் பிள்ளைகளை ஜெயித்து வாழ வழிகாட்டுவார். பிரியரே, பவுல் என்ற பக்தனுடைய வாழ்க்கை சவுலாக வாழ்ந்தபோது இயேசுவை கடவுள் என்று சொல்லுகிறவர்களையும் அவருடைய இரத்தத்தின் வல்லமையை சாட்சி கூறுகிறவர்களையும் அடித்து துன்புறுத்தி வந்தவன். அவரை பார்க்கவே பயந்து சீஷர்கள் கூட ஒளிந்து வாழ்ந்த நாட்களில் தமஸ்கு பட்டணம் ஒரு சந்திப்பின் பயணமாக இருந்தது. சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இரத்தத்தின் வல்லமை பேசிய போது அவன் தொடப்பட்டான். கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் ஒளி அவனோடு பேசினது. அவனில் மதமாற்றம் அல்ல, மனமாற்றம் பவுலாக அழைக்க செய்தது. அன்று முதல் அவன் இயேசுவின் இரத்தத்திற்கு முன்பாக தைரியமாய் இயேசுவுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க தயாரானான். பழைய சவுலின் இரத்தத்தால் பயந்த மக்கள் இப்பொழுது பவுலின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தைரியம் கொள்கின்றனர். சாத்தானின் மத பயத்தில் இருந்த மக்களை விடுவித்தான். பிசாசின் கட்டுப்பாட்டில் இருந்தவர்கள் மாறினார்கள். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை நம்மையும் தைரியப்படுத்தும். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். அன்புள்ள இயேசு சுவாமி, உடைய இரத்தத்தை பூசி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.